ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாப்பா? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு 10 விதமான தையல் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஒவ்வொரு டிப்ஸுமே பார்த்திங்கன்னா நான் ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன். சரி, ஒரு 10 விதமான தையல் டிப்ஸ் மொத்தமாக ஒரு வீடியோவில் கொடுக்குறப்ப புதுசாக பழகிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நினச்சேன். அதனால தான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சாரியை எப்படி ஓரடிக்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். புதுசாக பழகிறவங்களுக்கு சாரீ ஓரடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் சாரீ ஓரடிக்கிற டிப்ஸும் நான் இதில் கொடுத்துருக்கேன். இப்போ தைக்கிற நான் கிளாத் நல்லா நம்மளுக்கு நம்ம சாரீ ஓரடித்தோம்னா நல்லா மடிப்பு கரெக்டாக வரும். இதே கொஞ்சம் விழுவிழுன்னு இருக்க துணியில் நம்ம ஓரடிக்கிறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு கரெக்டாக வராது, முன்ன பின்ன வர மாதிரி இருக்கும். அதை நம்ம எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த சாரியை நான் ஓரடித்து எடுத்து வச்சிட்டேன். இது ஈஸியாக நம்மளுக்கு முடிஞ்சிடும். இப்போ அதுக்கப்புறம் நம்ம ஒரு விழுவிழுன்னு இருக்க கிளாத்தை நம்ம எடுத்து அதை எப்படி ஓரடிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கிளாத்தை நம்ம நேராக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஓரடிக்கும் போது கரெக்டாக வரும். இந்த மாதிரி நேராக கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மடிப்பு மடித்து இன்னொரு மடிப்பு மடித்து அப்படியே நம்ம தையல் மிஷினை வச்சு தைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், அந்த பார்டர் கரெக்டாக இருக்க மாதிரி நம்ம வச்சுட்டு அப்படியே தைக்கலாம். இப்போ இந்த பக்கம் சேலை கொஞ்சம் விழுவிழுன்னு இருக்க சேலை கொஞ்சம் நகர்ந்துரும். அப்படிங்கிறனால நம்ம அந்த பக்கம் ஏதாவது ஒரு வெயிட்டாக ஏதாவது வச்சுக்கலாம். சேலையை நம்ம இழுக்கக்கூடாதுப்பா. இழுக்காமல் நம்ம அப்படியே லேசாக நம்ம ஒரு மடிப்பு மடித்து இன்னொரு மடிப்பு மடிக்கணும். அதை இழுக்காமல் அப்படியே மட்டும் மேலே மட்டும் தூக்கி தூக்கி நம்ம அந்த மடிப்பை வைக்கணும். நான் வீடியோவில் எப்படி காட்டுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி வைக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தைச்சிட்டு வரும்போது இந்த சைடில் அந்த வெயிட் வச்சுருப்போம் பார்த்திங்களா, அதை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. அந்த சேரீயை இழுத்து அப்படி தள்ளி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னு ஒன் சைடாக நம்மளுக்கு இழுத்துட்டு போகாமல் நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஒவ்வொரு சேலையில் பார்த்திங்கன்னா ஒன் சைடாக இழுத்துட்டு போன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி போகாமல் நம்ம அந்த வெயிட்டை தள்ளி தள்ளி வச்சுக்கிட்டே சேலையை இழுக்காமல் அப்படியே மேலே தூக்கி தூக்கி மட்டும் நம்ம வைக்கணும். அதாவது பக்கத்தில் மடிக்கிறத விட கொஞ்சம் தூரமாக மடிச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம சேலையோட கடைசி பக்கத்துக்கு வந்துட்டோம். கடைசி பக்கத்துக்கு வரும்போது கீழே அந்த கார்னர் இருக்குது பார்த்திங்களா, அங்கே மடிச்சுட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை அப்படியே உள்ளே தள்ளி விட்டு அப்படியே தைச்சிக்கிட்டு வாங்க. கடைசியாக வரும்போது நம்ம டபுள் தையல் போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் எக்ஸ்ட்ரா வருதுன்னு சொல்லி சாரியை கட் பண்ணிலாம் விடக்கூடாது. இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு தைச்சிக்கிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிரும். இப்போ பாருங்கள், நம்ம நீட்டாக சாரியை ஓரடிக்க கற்றுக்கிட்டோம். இப்போ அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அடுத்த டிப்ஸு நம்ம கிராஸ் பீஸு எப்படி ஈஸியாக கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நான் இப்போ பாருங்கள், ஒவ்வொரு ஸ்கேல் அளவுக்கு கோடு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது கிராஸ் பீஸு. நான் இழுத்து முதலே உங்களுக்கு காமிச்சிட்டேன். நீங்கள் நேர் பீஸா இல்லை கிராஸ் பீஸான்னு சொல்லி குழப்பிக்க வேண்டாம். இது நம்மளுக்கு கிராஸ் பீஸு. இப்போ இந்த மாதிரி ஸ்கேலில் நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறம் அந்த மார்க் பண்ண இடத்துலலாம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. அந்த பக்கமும் நம்மளுக்கு கிராஸாகவும் அதே மாதிரி இந்த பக்கம் கிராஸாகவும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போயுமே நம்ம கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த கிளாத்தை வைக்கிறப்ப நம்ம அந்த 1 இன்ச் அந்த ஒரு ஸ்கேல் அளவுக்கு விட்டுருந்து பார்த்திங்களா கோடு, அந்த கோட்டு மேலே இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக கோடு போடுங்க. இந்த மாதிரி கிராஸாக போடாமல். இப்போ நம்ம கோடு போட்டுட்டு அந்த இடத்துல நம்ம கோடு போட்ட இடத்துக்கிட்ட ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம்ப்பா. இப்போ இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை நம்ம ஒரு 1/4 இன்ச்சுக்கு பக்கமாக விட்டுட்டு அப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த கோடு போட்டிருந்தோம் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது பாருங்கள், அதை நம்ம அப்படியே கட் பண்ணிகிட்டே வரணும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணுறப்ப பாருங்கள், நம்மளுக்கு கிராஸ் பீஸ் டக்குன்னு நம்மளுக்கு கிடச்சிடும். இப்போ ஒவ்வொரு பீஸாக நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு தையல் போட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ கிளாத் இந்த மாதிரி தேவைப்படுதுன்னு சொல்லி பார்த்துட்டு அந்த அளவுக்கு நம்ம கிளாத்தை விட்டுட்டு இந்த மாதிரி கோடு போட்டு இந்த மெத்தடில் கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கோங்க. நான் பாருங்கள் இழுத்தும் காட்டுறேன். இது கிராஸ் பீஸு. அடுத்து இந்த வீடியோவிலேயே நேர் பீஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லியும் பார்த்துடலாம். இப்போ போன டைம் நான் சொன்ன மாதிரியே பாருங்கள், ஒவ்வொரு இன்ச் அளவுக்கு நான் கிளாத்தை இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி கோடு போட்டு எடுத்ததுக்கப்புறம் அதை அப்படியே திருப்பி 2வது கோட்டு மேலே வைக்கணும். அதாவது அந்த துணியை மடித்து நேராக வைக்காமல் அந்த ஒரு கோடு அளவுக்கு நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கிளாத்தை கொண்டு போய் மடித்து வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் ஸ்ட்ரைட்டாக. இப்போயும் நம்ம அதே மாதிரி தான் கிராஸ் பீஸ் எப்படி கட் பண்ணோம் அதே மாதிரியே அந்த 1 இன்ச் அளவுக்கு கிளாத் இருக்குல்ல, அப்படியே நெட்டாக நம்ம கட் பண்ணிக்கிட்டே வந்துட்டோம் அப்படின்னா
நம்மளுக்கு நேர் பீஸும் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த நேர் பீஸை வச்சு நம்மளுக்கு பானைக்கு ஸ்டார் நெக் இந்த மாதிரி நம்மளுக்கு ஈஸியாக வந்து நம்ம கழுத்தெல்லாம் வந்து ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டபுளாக ஃபோல்டு பண்ணி நம்ம தைச்சிட்டு அப்படியே திருப்பி கூட நம்ம நெக்குக்கு ஏதாவது டிசைன் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த நேர் பீஸை வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் அழகாக வந்து நம்ம நேர் பீஸ் எவ்வளோ பீஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சுன்னு பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம ப்ளவுஸுக்கெல்லாம் வந்து ஓவர்லாக் போட்டிருப்போம். இப்போ நான் காமிக்கிறது வந்து மிஷினில் கொடுத்த ஓவர்லாக் போட்டது. இதை வந்து நம்ம கையில் எப்படி நம்ம ஊசியை வச்சு ஓவர்லாக் போடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓவர்லாக் மிஷின் நம்மள்ட்ட இல்லை அப்படின்னா இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க அதையும் பார்த்துடலாம். ஊசியில் இந்த மாதிரி நம்ம டபுளாக வந்து நூலை வந்து எடுத்துக்கலாம்ப்பா. இப்போ வந்து ஒரு குத்து குத்தி நம்ம எடுத்து முடிச்சுட்டு 2வது குத்து குத்தி எடுப்போம் பார்த்தீங்களா? அப்போ வந்து அந்த 2 சைடு வர நூலை வந்து நம்ம ஒன் சைடாக பிரிச்சுக்கோங்க. இப்போ நான் வீடியோவில் எப்படி காட்டுறேன்னு பாருங்கள். அந்த நூலை வந்து 2ஆக பிரிச்சுட்டு அந்த ஊசிக்கு சென்டராக வந்து விட்டு அப்படியே மேலே இழுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஓவர்லாக் போட்ட மாதிரியே கிடச்சிரும். பாருங்கள் நான் பக்கத்தில் வச்சும் காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம அந்த நூலை மட்டும் நம்ம 2ஆக எடுத்துகிட்டு அந்த ஊசிக்கு சென்டராக வந்து விடணும். இது கொஞ்சம் டைம் அதிகமாக தான் ஆகும். ஆனால் வந்து ஒரு சிலர் வந்து ஓவர்லாக் மிஷின் இல்லாமல் எனக்கு ஓவர்லாக் பண்ணி கொடுங்க, ஓவர்லாக் அதாவது வந்து ஒரு சில கஸ்டமர் வந்து நம்ம கவர் பண்ணி தைச்சி கொடுத்தா சரின்றுவாங்க. ஒவ்வொரு கஸ்டமர் என்ன கேட்பாங்கன்னா எனக்கு ஓவர்லாக் போட்ட மாதிரி ஓவர்லாக் தான் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களும் இருப்பாங்க. அப்போ நம்மள்ட்ட ஓவர்லாக் மிஷின் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்து போட்டு கொடுங்க. அது வந்து நம்மளுக்கு ஓவர்லாக் போட்ட மாதிரியே இருக்கும். நம்ம சேனல்லையே ஆல்ரெடி வந்து பிசுறே இல்லாமல் எப்படி நம்ம ப்ளவுஸ் தைக்கிறது அப்படின்னு சொல்லியும் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து ஓவர்லாக் போட பிடிக்காது, எனக்கு ஃபினிஷிங்காக ப்ளவுஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவும் போய் பாருங்கள். இப்போ வந்து பாருங்கள் நான் கொஞ்சம் தூரம் வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். அந்த நம்ம மிஷினில் கொடுத்த ஓவர்லாக்கும் நம்ம கையில் போட்ட ஓவர்லாக்கும் ஒன்று சொன்ன மாதிரி தான் இருக்கும். இதுக்கும் அதுக்கும் பெருசாக எந்த வித்தியாசமும் தெரியாதுப்பா. இப்போ வாங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து நம்ம தைச்சிருப்போம். ஸ்லீவில் என்ன டிசைன் வைக்கிறது அப்படின்னு சொல்லி சில டைம் வந்து நம்மளுக்கு தெரியாது. அப்போ இந்த மாதிரி டிசைன் பண்ணுங்கள். பார்க்கவும் அழகாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு டைமும் மிச்சமாயிரும். நம்ம கழுத்துக்கெல்லாம் வைப்போம்ல இந்த நாட்டு, இந்த மாதிரி நாட்டை வந்து நான் எடுத்திருக்கேன். ஸ்லீவோட சென்டர் பக்கத்தில் நம்ம தையலை ஸ்டார்ட் பண்ணும்போது நாட்டை நான் இப்போ எப்படி வச்சேன்னு பாருங்கள். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த நாட்டை இந்த பக்கமும் நம்ம எடுத்து விட்டுட்டு அந்த சென்டராக வந்து தையல் போட்டுக்கிட்டே வரணும். இது வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த டிசைனு சட்டுனும் நம்ம டிசைன் வச்சு முடிச்சிடலாம்ப்பா. வந்து பாருங்கள் நாட்டை இந்த பக்கமும் நம்ம எடுத்து விட்டுகிட்டே வரணும். நீங்கள் நாட்டில் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. நீங்கள் வந்து சாரியோட கிளாத் இருந்துச்சுன்னா அதை கூட நம்ம ரோப் மாதிரி அடித்து திருப்பி வச்சுக்கிட்டு அதை கூட நம்ம இதே மாதிரி மெத்தடில் டிசைன் பண்ணிக்கலாம். அது வந்து நம்மளுக்கு சாரிக்கு மேட்சான மாதிரியும் ஆயிரும். இந்த தையல் டிப்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இதில் வந்து எந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்தது, எல்லாமே உபயோகமாக தான் இருக்கும். இருந்தாலும் எது உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக் பண்ணிடுங்கப்பா. இந்த மாதிரி தையல் டிப்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ஒரு 10 தையல் டிப்ஸாக வந்து உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். அதை பார்த்துட்டு நீங்களும் கற்றுக்குவீங்க. இப்போ வந்து பாருங்கள் இந்த டிசைன் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ இந்த டிசைன் வந்து நம்ம வச்சு முடிச்சுட்டு இந்த நாட்டு இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து அந்த கேப்புக்கு பூராமே வந்து நம்ம இந்த மாதிரி பாசி வச்சு விட்டுட்டோம் அப்படின்னாலும் அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு கேப்புக்குள்ளேயும் வந்து இந்த மாதிரி பாசியை வந்து நம்ம வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்பவுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. பாருங்கள் எப்படி நீட்டாக வந்து சிம்பிளாகவும் டிசைன் முடிச்சாச்சு. இப்போ அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ப்ளவுஸ் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் முன்னாடி இந்த கப் ஷேப் வந்து ரொம்ப தூக்குன மாதிரி இருக்குது, எனக்கு அந்த மாதிரி வேணாம் அப்படின்னு சொல்கிற கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம இந்த மாதிரி தைச்சி விடுங்க. அப்போ வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் மெயின் டாட் பிடிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த டாட்டுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே நேராக வந்து தையல் போட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த ஷார்ப்பாக இருக்க பகுதி வந்து நம்மளுக்கு வந்து அது மடங்கிரும். அப்போ வந்து நம்மளுக்கு ஷார்ப்பாக இல்லாமல் பாருங்கள் நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு மெத்தடு. இதிலே வந்து நான் இன்னொரு மெத்தடு சொல்கிறேன். இப்போ வந்து கீழே வந்து நம்ம அந்த மெயின் டாட்டும் மேலே அந்த ஆம்கோல் சைட்லேருந்து வருது பார்த்திங்களா டாட்டு, அதையும் நம்ம ஒரு தையல் மாதிரி போட்டு விட்டுருங்க. கீழே வந்து அந்த மெயின் டாட்லேருந்து தையலை ஸ்டார்ட் பண்ணி மேலே வந்து நம்ம அந்த ஆம்கோல் சைட்லேருந்து வருது பார்த்திங்களா அந்த தையல், அதை வந்து அப்படியே நம்ம பிரின்சஸ் கட் மாதிரி அப்படியே தையலை பிடிச்சி விட்டுட்டிங்க அப்படின்னாலும் இந்த ஷார்ப்பாக இருக்காமல் நம்மளுக்கு வந்து அந்த டாட் வந்து அமுங்கின மாதிரி இருக்கும். அப்போ நம்மளுக்கு கஸ்டமருக்கும் பிடிச்ச மாதிரி டக்குன்னு இந்த ஒரு தையலில் அந்த இதை வந்து நம்ம மாற்றிடலாம். பாருங்கள் நான் எப்படி தையல் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு.
உங்கள் கஸ்டமரும் இந்த மாதிரி சொன்னாங்கன்னா இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் தைச்சி கொடுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்மளுக்கு கப் ஷேப் வந்து அந்த ஒரு தையலில் மாற்றியாச்சு. இதுக்கு வந்து நம்ம பிரித்து தான் தைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ வாங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து பாருங்கள் சிம்பிளாக ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். நான் அட்டையில் வந்து இந்த மாதிரி ஸ்டார் மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. அதை வந்து அந்த கிளாத்தில் ராங் சைடு பார்த்த மாதிரி கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு மேலே வந்து நான் பாருங்கள் அந்த ஸ்டார் மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ நல்ல பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ரோப்பை வச்சுட்டு அந்த ராங் சைடில் இப்படி திருப்பிக்கங்க. திருப்பி நம்ம அந்த மார்க் பண்ணி வச்சுருக்க இடத்துக்கிட்ட தையலை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த நம்ம ஸ்டார் மாதிரி வரைஞ்சிருக்கிறதுக்கு நேராக ஊசியை குத்தி குத்தி நிப்பாட்டிட்டு அந்த ஷார்ப்பாக இருக்க பகுதியிலலாம் அப்படியே நம்ம தைச்சிக்கிட்டு வந்துடலாம். இது வந்து டபுள் கிளாத் இருந்தால் நம்ம அப்படியே அடித்து திருப்பலாம். ஒரு சிங்கிள் கிளாத்தில் வந்து இது வந்து ஒரு ஈஸியான மெத்தடில் நம்ம ஈஸியாக வந்து நம்ம அந்த ஓப்பன் வந்து வச்சிடலாம். அந்த ஓப்பன் வைக்கிறதுமே வந்து நம்ம பானைக்கெலாம் வைப்போம் பார்த்திங்களா. பானைக்கு, ஸ்டார் நெக்கு, ரவுண்டு இது மாதிரி நம்ம எது வேணாலும் இதுலேயும் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தைச்சிட்டு அந்த ரோப்பை மட்டும் வெளியில் எடுத்து விட்டீங்க அப்படின்னா பாருங்கள் நம்மளுக்கு அந்த ஸ்டார் மாதிரி கிடச்சிருச்சு. இப்போ வாங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னடா அட்டை எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லி பார்க்குறீங்களா. இது வந்து புதுசாக பழகிறவங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான வீடியோப்பா. நம்ம வந்து சேரீ ஓரடிக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நம்ம மடித்து தான் தையல் போடுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த அட்டையில் இந்த மாதிரி ஒரு மடக்கு மடக்கி இன்னொரு மடக்கு மடக்கிற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒன் சைடு வந்து நம்மளுக்கு அந்த டேப்பை வச்சு ஒட்டிடுங்க. அந்த ஒரு சைடு மடக்கி இன்னொரு சைடு மடக்கிறது வந்து கரெக்டாக அந்த நீடில் வந்து நம்மளுக்கு கரெக்டாக அந்த துணியில் வந்து படுற மாதிரி பார்த்து நீங்கள் ஒட்டி வச்சுக்கோங்க. இப்போ அட்டைக்குள்ளே வந்து இந்த மாதிரி கிளாத்தை 2 மடக்கு மடக்கி வச்சு தையல் போடுறப்ப தையல் வந்து பாருங்கள் எவ்வளோ எட்ஜில் விழுந்திருக்கு அப்படின்னு. பாருங்கள் தையல் வந்து எவ்வளோ நீட்டாக ஒரே அளவுகளில் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிரும். இது புதுசாக பழகிறவங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோப்பா. வாங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ வந்து மிஷின்லேயே வந்து எப்படி கொக்கி வைக்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 2 இன்ச்சில் ஒரு கிளாத்தும் 3 இன்ச்சில் ஒரு கிளாத்தும், அதாவது 2 கிளாத் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2 இன்ச்சு கிளாத்தை வந்து நம்ம அந்த ஊக்பட்டி சைடு இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டு எடுத்துக்கலாம்ப்பா. இப்போ மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்மளுக்கு கிளாத்தும் கீழே 1/2 இன்ச் அளவுக்கு கிளாத்தையும் விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. அதை வந்து திருப்பி இந்த மாதிரி லைட்டாக வந்து கீறி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இன்னொரு கிளாத் வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை வந்து டபுளாக வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக இந்த மாதிரி நான் வீடியோவில் எப்படி காட்டுறேன்னு பாருங்கள். 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக இந்த மாதிரி 2 புள்ளி வச்சுருக்கேன் பார்த்திங்களா. அங்கேனா வந்து நம்மளுக்கு தையல் வந்து விழுகிறதுக்கு தான் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம கொக்கி வந்து எத்தனை வைப்போம், 5 வைப்போம் இல்லை, அதே மாதிரி 5 பக்கம் வந்து இந்த மாதிரி 2 புள்ளியாக வந்து வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 5 பக்கமும் நம்ம வச்சு எடுத்துகிட்டு இப்போ தையலை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்ப்பா. கீழே வந்து நம்ம 2ஆவதாக வந்து கிளாத் வந்து மடித்து வச்சுருந்தோம்ல, அதில் வந்து தையல் போடுங்க. இப்போ அந்த ஒரு புள்ளிக்கிட்ட வந்து நிப்பாட்டிடுங்க. ஊசி வந்து கீழே குத்தி நிப்பாட்டிட்டு டபுள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் நகர்த்தி வச்சு இன்னொரு புள்ளி வச்சோம்ல, அங்கனே வந்து டபுள் தையல் போட்டு எடுத்துகிட்டு இப்போ மேலே வந்து ஸ்ட்ரைட்டாக தைச்சிக்கிட்டே வாங்க. இந்த 2 புள்ளி வச்சுருக்க இடத்துக்கிட்ட வந்து கொஞ்சம் நெருக்கி தையல் போடுங்க. பக்கம் பக்கமாக போட்டால் தான் வந்து அந்த நம்ம ஊக்கு மாட்டினதுக்கப்புறம் வெளியில் வராமல் இருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டிங்க அப்படின்னா ஊக்கு மாட்டிட்டு வெளியில் நம்ம எடுத்து நம்ம ப்ளவுஸ் மாட்டுறப்ப அந்த ஊக்கு வந்து தனியாக வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தையலை வந்து பக்கம் பக்கமாக போட்டுட்டு நம்ம ஊக்கு வைக்கிறப்ப நம்மளுக்கு கரெக்டாக வந்து கிடைக்கும். இப்போ நம்ம அந்த 5 பக்கமுமே வந்து பாருங்கள் நான் எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி பொறுமையாக தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோவை புதுசாக யாராவது பார்த்து தையல் கற்றுக்கிறவங்க பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கும்ல, இதை எப்படி தைக்கிறது அதை எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இதை வந்து நீங்கள் என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட சந்தேகத்துக்கு வந்து நான் வீடியோ போட்டு அந்த சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்கிறேன். இப்போ நம்ம 5 பக்கமுமே இந்த மாதிரி நம்ம டபுள் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு மேலே 1/2 இன்ச்சும் அதே மாதிரி கீழே 1/2 இன்ச்சும் கிளாத் விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து மேலே வந்து நம்ம 2 கிளாத் வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த 2 கிளாத்தை மட்டும் இந்த மாதிரி எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம அந்த டபுள் தையல் போட்ட இடம் வந்து தெரியும். இப்போ வந்து ஊக்கை வந்து இந்த மாதிரி வச்சு அப்படியே திருப்பிடுங்க. இதே மாதிரி தான் நம்ம 5 பக்கமும் அந்த ஊக்கை வச்சு திருப்பணும். நான் பொறுமையாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஊக்கை இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு ஒரு விரல் கொடுத்து அப்படியே திருப்புறப்ப நம்மளுக்கு அழகாக வந்து திரும்பி கொடுத்துரும். அதே மாதிரி இந்த மாதிரி 5 பக்கமும் ஊக்க வச்சு இந்த மாதிரி திருப்பிடலாம். இப்போ வந்து பாருங்கள் நம்மளுக்கு அந்த வெளியில் வந்து அந்த ஊக்கு மட்டும்தான் நம்ம மாட்டுற அந்த இது மட்டும்தான் தெரியும். உள்ளே வந்து அந்த வளைய மாதிரி இருக்கிறதுலாம் நம்மளுக்கு வந்து உள்ளே போயிடுச்சு பாருங்கள். இப்போ அப்படியே திருப்பி வச்சு கீழே வந்து அந்த 1/2 இன்ச் விட்டுருந்தோம்ல, அதை மடக்கி
ஒரு மடக்கு மடக்கி 2 மடக்கு மடக்கி அப்படியே தையல் போடுங்க. அப்போ வந்து நம்மளுக்கு அந்த பிசுறெல்லாம் வந்து உள்ளே போயிடும். கீழே டபுள் தையல் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து அப்படியே வந்து நம்ம மடித்து அப்படியே தையல் போட்டே வந்துடுங்க. அதே மாதிரியே மேலே கழுத்துக்கிட்டாலேயே வந்து இந்த மாதிரி டபுள் தையல் போட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து பாருங்கள் ஊக்கு வந்து அந்த வெளியில் தெரியாமல் நம்ம மாட்டுறது மட்டும்தான் வெளியில் தெரியும். நம்ம மிஷின்லேயே எப்படி ஊக்கு வைக்கிறதுன்னு சொல்லி பார்த்தாச்சு. நம்ம ஊக்கு வந்து கையில் வைப்போம். அதே மாதிரி ஹைப்பட்டி வந்து நம்ம மிஷினில் தானே தைப்போம். த்ரெட்டு வச்சு ஹைப்பட்டி வந்து கையில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஊக்கு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு, அந்த ஊக்கு வச்ச அந்த பீஸை வந்து இந்த மாதிரி நான் வீடியோவில் எப்படி காட்டுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி வச்சுட்டு ஊக்கெல்லாம் எங்கெங்கன மாட்டுவோமோ அந்த இடத்துலலாம் வந்து குட்டி குட்டியாக அந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து த்ரெட்டில் வந்து நான் ஒரு 4 நூல் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ சென்டராக வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து ஊசியை இந்த மாதிரி குத்தி மேலே எடுத்துருங்க. இப்போ எடுத்துகிட்டு கீழே வந்து நம்ம அந்த ஹைப்பட்டி வந்து அந்த ஊக்கு போகிற அளவுக்கு அந்த கேப் விட்டு இந்த மாதிரி ஊசியை குத்தி எடுத்துகிட்டு, இப்போ இந்த கீழே இருக்க வந்து நம்ம நூல் மாட்டின பார்த்திங்களா, அந்த நூலை எடுக்காமல் மேலே வந்து இருக்க நூல் வந்து நம்ம இந்த மாதிரி நாட்டு மாதிரி இப்போ கையில் இந்த மாதிரி பிடிச்சு அதை அப்படியே ஒரு சுற்றி அப்படியே அந்த ஊசியில் வந்து இந்த மாதிரி மாட்டி எடுத்தீங்க அப்படின்னா அழகாக வந்து ஒரு நாட்டாக வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிரும். அதே மாதிரி நம்மளுக்கு அந்த ஊக்கு போகிற அளவுக்கு இந்த மாதிரி நம்ம நாட் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஓரளவுக்கு நம்ம அந்த த்ரெட்டை வச்சு இந்த மாதிரி சுற்றுனதுக்கப்புறம் பாருங்கள், அந்த நாட் போடுறதும் நான் ஈஸியாக தான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். இப்போ வந்து கையில் பிடிச்சிட்டு அதை அப்படியே சுற்றி அப்படியே அந்த ஊசியில் வச்சு அப்படியே இழுங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம அந்த த்ரெட்டை இந்த மாதிரி கையில் பிடிச்சிட்டு மேலே வந்து ஊசியை வந்து மேலே எடுத்துருங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதை கீழ்ப்பக்கமாக இந்த மாதிரி இழுத்தீங்க அப்படின்னா பாருங்கள் நம்மளுக்கு அழகாக கிடச்சிருச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி கீழே இந்த மாதிரி பிடிச்சிட்டு ஊசியை வந்து கீழே குத்தி எடுத்துருங்க. கீழே குத்தி எடுத்துகிட்டு கீழ்ப்பக்கம் வந்து ஒரு 2-3 நாட் போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். த்ரெட்டு வந்து இந்த மாதிரி அதிகமாக நீங்கள் போட்டு எடுத்து இந்த மாதிரி பண்ணுறப்ப நம்மளுக்கு ஊக்கு மாட்டினாலும் பிச்சுக்கிட்டுலாம் வராது. ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து தாங்கும். நீங்கள் வந்து ஒரு 4 நூல் இந்த மாதிரி போடுறத விட 8 நூலாக போட்டிங்கன்னா இன்னுமே நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். கீழ்ப்பக்கமும் நான் எப்படி வந்து நாட் போடுறதுன்னு சொல்லி உங்களுக்கு காமிச்சிடுறேன். இந்த மாதிரி ஊசியில் இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துகிட்டு அந்த த்ரெட்டு எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. இதே மாதிரியே நீங்கள் 5 பக்கமும் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஊக்கு வந்து நம்ம மாட்டிக்கலாம். இப்போ அதையும் வந்து நான் உங்களுக்கு மாட்டியும் காட்டுறேன் பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் தையல் டிப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. அடுத்த ஒரு தையல் டிப்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.